நாடாளுமன்ற தேர்தலின் போது முதலமைச்சர் அளித்த வாக்குறுதியின்படி சென்னையில் மட்டும் இதுவரை 28,848 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை புழல் அருகேயுள்ள சூரப்பட்டு மற்றும் சோழிங்கநல்லூரை தொடர்ந்து திருவெற்றியூர் மற்றும் சுற்றுவட்டார மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி திருவெற்றியூரில் நடைபெற்றது. இதில் மாதவரம், பொன்னேரி சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த 2099 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டது. அவர்களில் 250 பேருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பட்டாக்களை வழங்கினார். விழாவில் பேசிய அவர், சொந்த வீடு இருந்தாலும் பட்டா இல்லையே என்ற பலரது கவலையை திராவிட மாடல் அரசு போக்கி வருகிறது என்றார். நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய முயற்சியால இன்னைக்கு ஒவ்வொருத்தர் கையிலையும் உங்களுடைய வீட்டுமனை பட்டாக்கள் கொடுக்க இருக்கின்றோம். நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு இருக்கின்ற மக்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் எதிர்கால சந்ததிக்கும் சேர்த்து சிந்திக்குதுன்ற அப்படிங்கிற முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த பட்டா வழங்குகின்ற நிகழ்ச்சி. இவ்வளவு நாள் சொந்த வீடாக இருந்தாலும் பட்டா இல்லையேன்ற ஒரு கவலையும் கலக்கமும் உங்களுக்கு இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. பல ஆண்டு கனவு நனவாகியுள்ளதாக வீட்டுமனை பட்டா பெற்ற பலரும் முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றி தெரிவித்தனர். எனக்கு 2004 எங்கள் அப்பா லேண்டை எனக்கு எழுதி கொடுத்தாரு. அப்போ இருந்து நான் பட்டாக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். எழுதி போட்டு முயற்சி பண்ணி இவ்வளோ நாள் ஆச்சு. இப்போ தான் இவங்க திமுக ஆட்சியில் முயற்சி எடுத்து எனக்கு பட்டா கிடச்சது. ரொம்ப சந்தோஷம். நான் இந்த பட்டாக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் போராடிருக்கேன். இந்த ஆட்சி காலத்தில் இவ்வளோ சீக்கிரம் நான் எதிர்பார்க்கல, கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைவருக்கு ரொம்ப நன்றி. நல்லது சார், பயனுள்ள இருக்குது சார். எங்களுக்கு நல்லா இருக்குது. இதை வாங்கினேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இது பண்ணோம். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தமிழகம் முழுவதும் 1 லட்சம் பட்டாக்கள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். விழாவில் அமைச்சர் சேகர் பாபு, சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.